பேர் கயல். நான் சினிமா துறையில் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படத்துக்கு மேக்கப் நான் தான் பண்ணியிருக்கேன். இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு சார் சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு தயக்கமாக இருந்தது. ஏன்னா படத்தில் கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர் இது வந்து. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயமாகவும் தயக்கமாகவும் இருந்துச்சு. அப்புறம் சார் வந்து எனக்கு நல்லா ஒரு உன்னால் முடியும்னு சொல்லி இதில் நடிக்க வச்சு எனக்கு எப்படி பார்க்கணும், எப்படி உட்காரணும், என்னோடய பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே எனக்கு வந்து ப்ராப்பராக எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அவர் சொன்ன மாதிரி நடிச்சிருக்கேன். அவர் எதிர்பார்த்துருக்கோன்னு வந்திருக்க எனக்கு தெரியல. நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ரொம்ப ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேம், சார் கூட எல்லாருக்குமே நான் தான் மேக்கப் பண்ணுவேன். ரொம்ப ஸ்வீட் எல்லாருமே. படம் ஓவரால் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர் சார் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ ஸோ மச். புதுமுகம் நடித்த மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா பழக்கப்பட்ட ஒருத்தர் நடித்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவருடைய நடிப்பு, அந்த ஃபைட்டிங் சீன்ஸ் அதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் முன்ன பின்ன அந்த ஃப்ளாஷ்பேக்ஸ் அப்படி இப்படி போகிறதுனால கொஞ்சம் ஏதாவது கன்ஃபியூஷன் ஆச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இன்னொரு விஷயம் நான் தம்பிக்கிட்ட அப்போவே சொன்னேன், நான் டி ராஜேந்தர் சார் மாதிரி. டி ராஜேந்தர் சார் எந்த லேடிஸையும் தொடவே மாட்டார், தள்ளி நின்று தான் பேசுவார். என்ன எப்படிப்பட்ட சீனாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி தம்பி வந்து ரொம்ப கண்ணியமாக எந்த லேடி ஆர்டிஸ்ட்கிட்டையும் வந்து அந்த அளவுக்கு வைஃப் கேரக்டராக இருந்தால் கூட வந்து அந்த அளவுக்கு இல்லாமல் ரொம்ப நல்லா கண்ணியமான முறையில் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தார். இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. முக்கியமான விஷயம் வந்து அவங்கவுங்களே வந்து டப்பிங் பேசுனது வந்து பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா மலையாளம் பேசுகிறவங்களா இருக்கட்டும், அந்த ஹிந்தி அந்த கடைசியாக ஒருத்தர் வில்லன் வராரு, அவர் கூட ஒரு ஹிந்தின்னு நினைக்கிறேன் அவர் இல்லையா, அவரும் வந்து அந்த அந்த பாஷையில். ஏன்னா அந்த கேரக்டர் இல்லைன்னா நம்ம எப்பவுமே வந்து வில்லன்னா உண்மையிலேயே ஒரு பேஸ் வாய்ஸில் ஒரு வில்லனை ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டை போட்டுருவாங்க. பட் அதெல்லாம் இல்லாமல் அந்தந்த நேச்சுரலான அவங்கவுங்க வாய்ஸ் போட்டது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. மற்றபடி இந்த படம் வந்து 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து எப்பவுமே நீங்கள் வந்து ஆதரவு கொடுப்பீங்க. எப்படி வந்து வர்றவங்களையெல்லாம் வாழ வைக்கும் சென்னை மாதிரி நிச்சயமாக வந்து புதுமுகங்களுக்கு நிறைய வரவேற்பு நீங்கள்லாம் தான் கொடுப்பீங்க. ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே, ஒருத்தரை வந்து உயர்த்துறதும் கீழே போடுறதும். அதனால் இந்த தம்பியை வந்து நல்லா எல்லாருமா சேர்ந்து ஒரு நல்ல அவருக்கு வந்து ஒரு ஃப்யூச்சரை கொடுக்கணுன்னு உங்கள் எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து இதை பார்த்ததே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நிச்சயம் உங்களோட ஆதரவு இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிச்சயமாக இருக்குன்ற நம்பிக்கை இருக்குது. இதில் இன்னும் தெரிஞ்ச முகங்கள் பார்த்திங்கன்னா டெல்லி கணேஷ் சார் நடிச்சிருந்தார், அப்புறம் தீனா சார் நடிச்சிருந்தாங்க. மற்ற எல்லாருமே வந்து பிர்லா போஸ் நடிச்சிருந்தார். மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் புதுமுகங்கள் தான். பட் இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு உண்டான கதாபாத்திரத்தை அவங்கவுங்க அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நேர்த்தியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. இதில் நான் தம்பிக்கு அம்மாவாக நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு வந்து நான் நடித்தது வரைக்கும் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்றபடி நீங்கள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து பிர்லா போஸ். தெரிஞ்சிருக்கும், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கட்ஸ் ரிட்டன் டைரக்ட் பை ரங்கராஜன். உண்மையாகவே இந்த நிலமையில் எங்களுடைய டைரக்டர் அண்ட் இயக்குனர் அண்ட் ப்ரொடியூசரை பார்க்கறதுல உண்மையாகவே ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நல்ல மனிதர். கிட்டத்தட்ட படம் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உண்மையாகவே அவருடைய முதல் முயற்சியிலே வந்து இந்த அளவு ஒரு படத்தை வந்து எழுதி இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி நடித்து இந்த ஒரு இடம் வந்திருக்கிறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் அமீர் சார் படம் ராம்லேருந்து நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நானும் ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு படம் பண்ணலான்னு ட்ரை பண்ணி, ஏன்னா அதனுடைய பேர்டன் அதனுடைய சுமை வந்து ரொம்ப பெருசுன்னு நான் பேக் ஆகிட்டேன். பட்டு என் இடத்துல ரங்கராஜன் சார் வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே அவர் வந்து வின் பண்ணிட்டாரு. வாழ்த்துக்கள் சார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ருதி நாராயணன் அண்டு ரங்கராஜன் சாரோட காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க ஸ்ருதி நாராயணோட பர்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருந்தது. சார் டப்பிங் அவங்க தான் பண்ணாங்களா? ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாம் அந்த ஆர்டிஸ்ட் தான் நினைக்கிறேன். அப்புறம் நான்சி அண்டு இன்னொரு போலீஸ் கேரக்டர், அந்த காம்பினேஷனும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகிருக்கு. அப்புறம் அந்த குழந்தை
ஷீலைக்கா மேமோட பர்ஃபார்மன்ஸு, நானும் அதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு குறை இருந்தது, டெல்லி கணேஷ் சார் கூட நான் வந்து ஒர்க் பண்ணதே இல்லை. அதில் வந்து எனக்கு இந்த படத்தில் அந்த வாய்ப்பு கிடச்சிது, அதுக்கு என்னுடைய நன்றி வந்து தெரிவிச்சுக்கிறேன் சார். உண்மையாகவே 2 பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அது தாய் இறந்து அந்த மகன் உட்காந்து இது உண்மையாகவே ரொம்ப டச்சிங்காக இருந்தது. அப்புறம் யூடியூப்பில் கிட்டத்தட்ட 1 மாதமாகவே ட்ரெண்டிங்காக இருந்தது ஒரு சாங்கு, வேறு லெவலில் இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. அப்புறம் லாஸ்ட்டில் சாங் இருந்தது, கொஞ்சம் முன்னாடி டைட்டில் இருந்திருந்தால் அது வேறு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்ல சாங்கு, அது வந்து கிளைமேக்ஸ் டைமில் வந்து வச்சுருக்காங்க. உண்மையாகவே கேமரா ஒர்க் வந்து வேறு லெவலில் இருந்தது. என்ட்ரி ரங்கராஜன் சாரோட அந்த ஒரு ஸ்டாமினா பார்த்தீங்கன்னா வேறு லெவல், நிறைய கெட்டப்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஆர்டிஸ்டாக நான் பார்க்குறேன், உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பத்திரிகை மீடியா பீப்புள்ஸ் ஆதரவு கொடுத்து அவருடைய முயற்சியை வந்து பலனாக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஆண்டவனுடைய அருள் அவர்கிட்ட என்னைக்கும் இருக்குன்னு சொல்லி இறைவனை வந்து வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைத்தாய்க்கு என் முதல் வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை துறை இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள், நன்றிகள். ஏன்னா போன டைம் வந்து ஆடியோ லான்ச்சில் நான் எதிர்பார்க்கல, நான் ஒரு சாதாரண ஒரு நடிகன், சாதாரண ஒரு மாணவன், என்னை வந்து இந்தளவுக்கு வந்து பேசினா கொஞ்சம் எமோஷனல் ஆகிறேன், தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. எனக்கு இந்தளவுக்கு வந்து எனக்கு பப்ளிசிட்டி கொடுத்தது நீங்கள் தான். ஏன்னா எனக்கு பின்னாடி யாருமே பப்ளிசிட்டி கிடையாது எனக்கு. இதே மாதிரி இந்த இதையும் நான் எதிர்பார்க்குறேன். ஒரு நல்ல அளவில் எனக்கு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ரொம்ப போராடி வந்திருக்கிறோம், எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல எங்களோட வாழ்க்கை ஃபுல்லாக உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எனக்கு எந்த என்ட்ரி சீட் கொடுத்தா தான் நான் திரையுலக வாழ்க்கையிலேயே நான் பயணம் பண்ண முடியும். வேறு யாரும் இல்லை எனக்கு. முக்கியமாக நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்லலை. நான் நிகில் முருகன் சாருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்தளவுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி நேற்று நியூஸ் 7 சேனலில் போட்டது நான் எதிர்பார்க்கல. நான் எனக்கு ஒரு சாதாரணமானவனுக்கு இந்தளவுக்கு நீங்கள் வந்து மீடியா எனக்கு சப்போர்ட் பண்ணுன்றது மிகப்பெரிய பலமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் 18ஆம் தேதி படம் ரிலீஸ் பிளான் பண்ணிட்டேன். படம் ஆனால் தேட்டர் கிடைக்கல. அதுக்கடுத்து மே 23 அப்போயும் தேட்டர் கிடைக்கல. சரி, ஓகே, என் திரையுலக ஆசான் உலகநாயகன் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் படத்தோட நம்ம படமும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தக்லைஃபோட நான் வந்து வரணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 6 டேட்டும் போட்டேன். நான் அப்போயும் தேட்டர் கிடைக்கல. எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் வந்திருக்கிறேன், தேட்டர் கிடைக்கல. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு 6ஆம் தேதி நான் ரிலீஸ்க்கு எல்லாமே பிளான் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் எப்படி எங்கே போனாலும் தேட்டர் பிளாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது ஏன்? அப்போ எப்படி நாங்கள் ரிலீஸ் பண்ணுறது? அவங்க படமும் வரட்டும், நான் வேணான்னு சொல்லலை. என் தலைவன் படம் உலகநாயகன் கமலஹாசன் படம் வரும்போது என் படம் வரும். நான் ரசிகன், 36 வருஷமாக தீவிர ரசிகன். சின்ன வயசில் விவரம் தெரிஞ்சிலிருந்து அவரை மட்டும் கமல் என்ற 3 வார்த்தையை மட்டும் தான் நான் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல. நான் 36 வருஷமாக சின்ன வெற்றி விழா படம் வந்ததுலேருந்து அவர் போஸ்டரில் காலையில் எந்திரிச்சு முடிச்சுட்டு தான் நான் தூங்குவேன். காலையில் எந்திரிக்கும் போது அவர் முடிச்சுட்டு தான் நான் இது பண்ணுவேன். தூங்கும்போது அவரை பார்த்துட்டு தான் தூங்குவேன். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, அவரை பார்த்துட்டு தான் எந்திரிப்பேன், அவர் போஸ்டரை பார்த்துட்டு தான் எந்திரிப்பேன். அவரோட இதை இன்றைக்கி மொபைலில் நான் பார்த்து எந்திரிக்கும் போது அவர் நான் பார்த்துப்பேன், தூங்கும்போது அவர் பார்ப்பேன். அப்படி நான் நேசிக்கிற என் தலைவன் படம் வரும்போது, நான் ரசிகன் படம் வரும்போது எனக்கு எப்படி இருக்கும்? அதை விட ஒரு ஃப்ரீ செக்ஸ் வேறு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு போனால் தேட்டரை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது ஏன் அப்படி எனக்கு புரியல. அவங்க படம் வரட்டும், நான் வேணான்னே சொல்லலையே. எங்களுக்கு குறிப்பிட்ட தேட்டரை ஒதுக்கி கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லோரும் என்னை போல் பல தயாரிப்பாளர்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டு போராடி தேட்டர் கிடைக்கல. ஓகே, அப்போ நம்ம ஏதாவது ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சிட்டோம், இங்கே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்கம் பார்க்கலாம் அப்படின்னா, மற்ற பெரிய படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸு, எஃப்எம்எஸ் ரைட்ஸு முன்னாடியே வித்துடுறாங்க. அவங்கள வந்து இப்போ எந்த படம் தோல்வி அடைஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் சொல்கிறேன், லாஸ் கிடையாது அவங்களுக்கு. நாங்கள் அப்படி இல்லை, ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க, அப்புறம் நாங்கள் வாங்கிக்கிறேன்றாங்க. இன்றைக்கி வரைக்கும் எஃப்எம்எஸ் எதுவுமே விற்கல. நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க, வாங்கிக்கிறேன்றாங்க. இங்கே ரிலீஸ் பண்ண போனால் தேட்டர் கிடைக்கலன்றாங்க. ரெட் ஜெயின் மூவ்ஸ் போகணும்னு அப்படி போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து சின்ன படங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்றாங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. படம் தரம் இல்லையான்னு எனக்கு சொல்லுங்கள். படம் தரம் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற படம் நான் கேட்குறேன். இன்றைக்கி ஆபாச காட்சி, நான் படத்தில் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒன்று நினச்சேன், ஆபாச காட்சிகள் வரக்கூடாது.
கீழ்த்தரமான வசனங்கள் வரக்கூடாது, டபுள் மீனிங் டயலாக் வரக்கூடாது. இதில் ஒன்று தான். ஏன்னா ஒரு அம்மாவும் ஒரு வயசு பையனும் போய் ஒரு படத்தை பார்க்கணும், ஒரு அப்பாவும் ஒரு வயசு பொண்ணு போய் ஒரு படத்தை பார்க்கணும். அவங்க ஒரு விரசம் இல்லாமல், ஒரு ஆபாசம் இல்லாமல் அவங்க ரசித்து சிரிக்கணும் அந்த படத்தை. இப்போ எப்படி இருக்குது இந்த படங்கள், உட்கார பார்க்க முடியுதா? அந்த கோவத்தில் தான் எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி கிளாமர் கிளாமர் ரெடி. எப்படி நம்ம கதை ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நமக்கு ஏன் அந்த கிளாமர் தேவைப்படுது? நான் கதையோட தான் தேவைப்படுற கிளாமர் வைக்கலாம். இது இப்போ ரொம்ப ஆபாசமாக, ரொம்ப டபுள் மீனிங்காக பார்க்கவே முடியல. திரைப்படம் நான் வந்து எடுத்துருக்கிற இந்த படம் வந்து நான் வந்து பெருமைக்கு சொல்ல, தரமான படம். இது பிடிக்குதா உங்களுக்கு பிடிக்கலான்றது உங்களோட சாய்ஸ். ஏன்னா பத்திரிகையாளர் உங்கள் கையிலையும் தமிழக மக்கள் கையில் தான் இதோட இந்த வெற்றியும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் படத்தை சரியாக தயாரிக்கணும் என்னோட கையில் இருக்கு இல்லையா? நான் சரியான முறையில் நான் தயாரிச்சிருக்கிறேன். நான் இப்படி எல்லாம் நான் பண்ணி எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்து வச்சேன்னா சின்ன படங்களை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்ட்டு. போட்டிக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்களும் வாங்க நாங்களும் வர்றோம். நீங்கள் 500 தேட்டர் வாங்கினா எனக்கு ஒரு 100 தேட்டர் கொடுங்க. அப்போ தானே யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியும், யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு தெரியும். எங்களுக்கு களத்துலேயே வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது, நீங்கள்லாம் முன்னாடி ஓடுறீங்க, நான் வந்து என்னை காலை கட்டி விட்டா நான் எப்படி சார் ஓடுறது? நான் எப்படி ஓடுறது? தவழ்ந்து வந்திருக்கேன் சார் இந்த இடத்துக்கு தவழ்ந்து வந்திருக்கிறேன் நான். ரொம்ப ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு இங்கே வந்து எனக்கு இது போதும் சார், இங்கே வந்து நிப்பாட்டிட்டேன். இதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது. தவழ்ந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் நான். அவ்வளோ வழிகள் சார் எனக்கு. எங்கே போனாலும் படத்தை வாங்க மாட்டேன். ஏன் படத்தை பார்க்காம எப்படி சார் நீங்கள் வாங்க முடியும்னு சொல்ல முடியும்? படத்தை நீங்கள் வந்து பார்க்கவே இல்லை, என் படத்தை பார்த்துட்டு நீங்கள் குறை சொல்லுங்கள், சரியில்லை ஏதாவது தப்பாக இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், நான் கேட்குறேன். ஆனால் பெரிய நடிகர் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னைக்கு நான் சொல்ல விரும்பலை, நிறைய படங்கள் போய் பார்க்க முடியலன்னு சொல்கிறாங்களே. இன்றைக்கி என் படம் 6ஆம் தேதி வந்திருந்தேன்னா என் தலைவன் கூட எங்கள் வந்திருக்கும் போது அது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும்ல. இன்றைக்கி எதுக்கு வர வாரம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. பத்திரிகை நண்பர்களாகி நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், ஆதரவளிக்கணும். நான் ரொம்ப வழிகளை தாண்டி வந்திருக்கிறேன். நீங்கள் மட்டும்தான் எனக்கு எல்லாமுமா நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு வந்து இப்போ வெளியூர்லேயோ இந்த ஒரு படம் செலவு பண்ணி எனக்கு பப்ளிசிட்டி பண்ண எனக்கு இல்லை, சோர்ஸ் இல்லை. அதே மாதிரி இன்னொரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே வந்து இந்த படம் வந்து ஒரு 300 கோடி 400 கோடியில் 500 கோடியில் தயாரிக்கிறாங்க. தயாரிக்கும் போது நம்ம மக்கள் எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா, இந்த படம் 1000 கோடி அடிக்கணும் அப்படின்ற ஒரு 500-1000 கோடி அடிக்கணுன்ற பயங்கரமான ஆசைப்படுறாங்க. நானும் அதை வரவேற்கிறேன். ஆனால் அப்படி நீங்கள் வந்து ஜெயித்த பிறகு அந்த பணத்தை ஒரு தனிநபரில் எடுத்துகிட்டு போகிறீங்க. என் திரையுலகை சார்ந்தவர்களுக்கு, என் மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அவங்க தானே இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க, அவங்க தானே பார்க்க வைக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சார் பண்ணீங்க? ஒரு லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட % கொடுங்க. இன்னைக்கு 500 கோடி செலவு பண்ணுறீங்க, ஒரு 1000 கோடி வருது. இந்த கோடிகள்ன்றது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கலாம், எங்களுக்கு மிகப்பெரிய விஷயம். அந்த பணத்தை நீங்கள் ஏன் மக்களுக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க? அனௌன்ஸ் பண்ணுங்கள் சார். இப்போ வந்து ஒரு படம் தயாரிக்கிறோம், இவ்வளோ தயாரிச்சிருக்கோம், பப்ளிசிட்டி வரைக்கும் மீடியாவை தேடுறீங்களே, பத்திரிகை துறையை தேடுறீங்களே, படம் முடிஞ்ச பிறகு விட்டுறீங்களே, அடுத்த படத்தை தான் திரும்ப வர்றீங்க. படம் முடிஞ்ச பிறகு இவ்வளோ எனக்கு செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ வந்திருக்குது. எனக்கு இந்த சினிமாவை சார்ந்தவர்களும் மக்களும் வந்து அவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொடுப்போம், அள்ளி கொடுப்போம், 200 கோடி கொடுக்கலாம், என்ன கெட்டுப்பா போகுது? டக்குனு ஒரு படம் வந்தமே ஒரு 100 கோடின்றா 200 கோடின்றா. ஏன் எதுக்கு? மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? சினிமா துறைக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் இதை பண்ணாலே நாடு ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்குங்க. அதான் மிகப்பெரிய வார்த்தைகள் ஏதாவது பேசியிருந்தா நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாதீங்க. எனக்கு மனசில் இருக்கிற வழிகளை தான் நான் சொல்கிறேன். நான் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நல்லபடியாக கொண்டு வரணும் அந்த படத்தை. நன்றி. ஏன் சார் இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, நான் போராடிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் எங்கே நிறைய ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் கமலஹாசன் ரோல் சார். ஆமாம் சார். நீங்கள் படம் எடுக்கும்போது சுதி நாராயணன்ற கேரக்டர் யார்? இப்போ சுதி நாராயண் நயன்தாரா அளவுக்கு போஸ்டரில் வந்து ரங்கராஜ் ஆஸ் சுதி நாராயண் போடுறீங்க, ஏன் பிரில்லா போஸ்டர் போடுங்க, இவங்களை போட்டு? இல்லை சார், அதாவது இல்லை சார், நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கேரக்டர் செலக்ட் பண்ணும்போது பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாங்களா? இல்லை, அதான் சார், அந்த செலக்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர் பெக்யூலியரான கேரக்டர், அதான் வந்து ட்ரெய்லரோட கட் பண்ணிருக்க மாட்டேன். அவங்க சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குது, பார்த்துருப்பீங்க. சிங்கிள் ஷாட் ஒன்று பார்த்துருப்பீங்க, 12 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டு. அவங்க பண்ண ஹார்ட் ஒர்க் இருக்கீங்களா? சுருதி நாராயணன் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க, பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர்.
நான் அவங்கள இந்த சம்பவங்கள் இப்போ நடந்தது எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க நான் ஆடிஷன் வைக்கும்போது அப்படியே ஒரு மீன்காரியாக பண்ணால் புடவை எடுத்துகிட்டு வந்து மீன்காரியை நடித்து காட்டினாங்க. அவங்க அந்த பெர்ஃபார்ம் பார்த்து அடுத்து கொண்டு வரும்போது சிங்கிள் ஷாட்டில் அவங்க பட்ட கஷ்டம் அதை நான் லைவாக பார்த்துருக்குறேன். நான் அந்த வழி இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற ஒரு அவப்பெயரோ தப்பாக எடுத்துக்கிறாதீங்க சொல்லுது, அந்த அவப்பெயர் மாறணும். அவங்களும் ஒரு பொண்ணு தானே, தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாதுங்க, தப்பு பண்ணாத மனுஷனே கிடையாது. ஒரு தவறு நடந்துருச்சுங்க, அதை பொண்ணை வாழ விடுங்க, எல்லாருமே வாழட்டும். நல்ல பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ், அதனால தான் அந்த சுருதி நாயகன் நான் போட்டேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நீங்கள் சொல்லுங்கள், பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும். நீங்கள் யாருக்குமே படம் காட்டலை, உங்களுக்கு காட்டியாச்சு, உங்களுக்கு தெரியும் என்ன நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எப்படி பண்ணியிருக்கேன், நீங்களே பாருங்க. நடிக்காத பல பேர் வந்து படம் நல்லா இருக்குன்னு பேச வராங்க. சரிங்க சார். உங்க படத்துல நீங்க சுந்தராளிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. சரிங்க சார். நல்லா நடிச்சிருக்காங்க. சரிங்க சார். அவங்களும் வரல, இந்த ஹீரோயினும் வரல. இல்லை சார், அவங்க ஷூட்டில் இருக்காங்க சார். அவங்க போன டைம் வந்துட்டாங்க, கூப்பிட்டா வந்துட்டாங்க. இந்த நேரம் அவங்க ஷூட்டில் இருக்காங்க சார். அவங்க ஊட்டியில் ஷூட்டில் இருக்காங்க, அதனால் வர முடியல சார். இல்லாட்டி எப்போ இருந்தாலும் இல்லை சார், ஒரு நிமிஷம் சார். இல்லை சார், இவங்க தான் சார் எனக்கு வந்து பயங்கரமான பெர்ஃபார்ம் கொடுத்தாங்க. எனக்கு நான் எப்படி சொல்கிறேன்னா அவங்களுக்கு நான் குறை சொல்ல. சரிங்க சார். இல்லை போட முடியலன்னு சார் ஒரு இதுக்காக சார் போட்டிருக்கோம் நம்ம. இல்லை சார், விளம்பரம் அப்படி கிடையாது சார். இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்கிறாங்க, அதுக்காக நான் தான் என் பேரையே போடணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். இல்லை சார், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்காக தான் சொல்கிறேன் நான். அவங்க அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க சார். அவங்க அந்தளவுக்கு